जैसे ही हो प्रभु ऐसे ही हो, यीशु के नाम से बैठ जाएं। आज आपके सामने रखने के लिए जब मैंने प्रभु के ओर ताका था, இன்றைக்கு உங்கள் முன்பதாக நான் வைக்கும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது प्रभु ने लगातार 3 हफ्ता से एक वचन के ऊपर कुछ प्रकाश डालने के लिए मुझको प्रेरणा देते रहा। தொடர்ந்து 3 வாரங்களாக ஒரு வசனத்தை குறித்து விளக்கும்படியாய் காரியங்களை சொல்லும்படியாய் ஏவிக்கொண்டே வந்தார்। उस वचन की कुछ अंश को आज हम देखने के लिए परमेश्वर में सहायता करने पाए। அந்த வசனத்துடைய சில அம்சங்களை இன்றைக்கு பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக। मेरे साथ खोलिएगा गलतियों की किताब 6 अध्याय का 14 पद। என்னோடு கூட திருவுங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்। गलतियों की किताब उसका 6 अध्याय उसका 14 पद को हम देखेंगे। கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம்। मैं पढ़ रहा हूं, थोड़ा ध्यान से सुनिएगा। நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து கேளுங்கள்। पर ऐसा न हो कि मैं और किसी बात का घमंड करूं, केवल हमारे प्रभु यीशु मसीह के क्रूस का, जिसके द्वारा संसार मेरी दृष्टि में और मैं संसार के दृष्टि में क्रूस पर चढ़ाया गया हूं। நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக। அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன்। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை। यहां पौलुस एक खास बात को हमारे सामने पेश कर रहा है, उसकी विचार के। இங்கே பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம மத்தியிலே கொண்டு வந்து விடுகிறான்। इन बातों के ऊपर थोड़ा गौर से देखने के लिए मैं आपसे आग्रह करूंगा। இந்த காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வேண்டிக் கொள்ளுவேன்। पौलुस के बारे में हम जानते हैं, பவுலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம்। वो खुद अपने बारे में कहता है, அவனை குறித்து சொல்லுகிற காரியம், उसकी पढ़ाई या शिक्षा की कमी नहीं रहा। அவனுக்கு கல்விக்கு குறைவே இல்லை। क्योंकि मैं बतला सकता हूं, ஏனென்றா நான் சொல்ல முடியும்। प्रेरितों के काम அப்போஸ்தலர் நடபடிகள் और वहां 22वां अध्याय 22வது அதிகாரத்திலே वो खुद ये कहता है, அவனே சொல்லுகிற காரியம் இது। प्रेरितों के काम 22वां अध्याय उसका 3री पद। அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 3வது வசனம்। यहां पर एक बड़ी भीड़ के सामने वो अपने गवाही को पेश कर रहा है। இங்கே ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பதாக தன்னுடைய சாட்சியை பவுல் வைக்கிறான்। अपने को इंट्रोड्यूस कर रहा है, தன்னை அறிமுகப்படுத்துகிறான்। क्योंकि वो भीड़ इसके विरोध में खड़ी है। ஏனென்றால் கூட்டம் இவனுக்கு விரோதமாய் நிற்கிறது। शायद आप इस घटना के ऊपर ध्यान किए होंगे, ஒருவேளை இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், கவனித்திருக்கலாம்। लोग चाहते थे पौलुस को खत्म करने के लिए, ஜனங்கள் பவுலை கொன்று போட விரும்பினார்கள்। लेकिन वहां उस भीड़ के सामने पौलुस को जब खड़ा किया गया, ஆனால் பவுலை அந்த கூட்டத்தாருக்கு முன்பதாக நிறுத்தின போது वो अपने को वहां पेश करने की आवश्यकता पड़ता है। அவன் தன்னை இப்பொழுது அந்த கூட்டத்தாருக்கு விளக்க வேண்டியிருந்தது। इसलिए प्रेरितों के काम 22वां अध्याय में हम उसके बारे में ज्यादा देखते हैं। ஆகையினாலே அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து அதிகமாக நாம் பார்க்கிறோம்। वो कौन है, அவன் யார், क्या था, என்னவா இருந்தான், कैसा यीशु मसीह से मुलाकात हुआ, எப்படி இயேசுவை சந்தித்தான், अभी क्या कर रहा है, இப்பொழுது அவன் செய்கிறது என்ன, इन सारी बातों को उस बड़ी भीड़ के सामने वो पेश कर रहा है। இந்த எல்லா காரியத்தையும் அந்த முழு கூட்டத்தாருக்கு முன்பதாக விளக்குகிறான்। उसमें शुरू का वचन में ही वो कहता है, ஆரம்ப வசனத்திலே அவன் சொல்லுகிறான்। मैं 3रा वचन को पढ़ रहा हूं, 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்। मैं तो यहूदी मनुष्य हूं, நான் ஒரு யூதன்। मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன், पुराना दिनों में பழைய ஏற்பாட்டு காலங்களிலே एक यहूदी परमेश्वर के लिए 3 बातों के लिए रोज धन्यवाद देता था। ஒரு யூதன் தேவனிடத்திலே 3 காரியங்களுக்காக தினமும் நன்றி சொல்லுவான்। ये बात आज भी उन लोगों के बीच में पाया जाता है। இந்த விஷயம் இன்றைக்கும் அவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது। क्या बात, किन बातों के लिए वो धन्यवाद देता है? எந்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறான்? हे प्रभु,
ஆண்டவரே यहोवा परमेश्वर யெகோவாகிய தேவனே मैं इस्राएल गोत्र का हूं इसलिए तुझे धन्यवाद देता हूं நான் இஸ்ரவேல் கோத்திரத்தான் ஆகையால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் जिसको तूने चुना पृथ्वी के लोगों में से अलग किया है இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலிருந்து தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்திருக்கிறீர் सारे देश के लोगों से हमें अलग किया है எல்லா தேசத்தாரிடத்திலிருந்து எங்களை நீர் பிரித்து விட்டிருக்கிறீர் अपने को प्रकट किया है உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் अपनी बातों को खास से लिख करके हमें ही दिया है உம்முடைய காரியங்களை வசனங்களை எழுதி எங்களுக்கே கொடுத்தீர் इसलिए हम तुझे धन्यवाद देते हैं ஆகையால உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் वो पहली बात वो गमन करने की या परमेश्वर के धन्यवाद देने की बातों को इसी के लिए रखता है அங்கே முதலாவது அவன் மேன்மை பாராட்டக்கூடிய அல்லது தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய காரியம் இப்படியாக அவன் சொல்கிறான் इसलिए यहां पर पौलुस अपने को पेश करने समय यही बात से शुरू करता है ஆகையாலே பவுல் தன்னை விளக்குகிற வேளையிலே இப்படித்தான் அவனும் ஆரம்பிக்கிறான் देखिए मैं एक यहूदी हूं எல்லாரும் கவனியுங்கள் நான் ஒரு யூதனாய் இருக்கிறேன் यहूदी इस बात से बहुत घमंड करते हैं யூதன் இந்த விஷயத்திலே அதிகமாய் மேன்மை பாராட்டுவான் इसलिए यहां पौलुस उसको कहना पड़ता है ஆகையாலே பவுலுக்கு இங்கே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது आप और दो बात को भी जानने के लिए कोशिश करेंगे நீங்கள் இன்னும் இந்த ரெண்டு காரியங்களை தெரிய விரும்பினால் किस बात के लिए वो धन्यवाद देता है என்ன ரெண்டு விஷயத்துக்காக சொல்லுவான் நன்றி दूसरी बात वो इसके लिए धन्यवाद देता है இரண்டாவது அவன் இதற்காக நன்றி சொல்லுவான் मैं आजाद हूं इसलिए धन्यवाद देता हूं நான் விடுதலையாய் இருக்கிறேன் ஆகையினாலே நன்றி சொல்லுகிறேன் हे प्रभु मैं गुलाम नहीं हूं நான் அடிமை அல்ல ஆண்டவரே इसलिए जब प्रभु यीशु मसीह ने कहा ஆகையினாலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது जो पाप करता पाप के लिए गुलाम है பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் यहूदी लोग तुरंत चिढ़ा के कहने लगे हम लोग किसी का गुलाम नहीं है யூதர்கள் உடனே சத்தமிட்டு சொல்லுவார்கள் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல इसी बीते हफ्ता में हम लोग 15 अगस्त को मनाए थे இந்த அதே போன வாரத்திலே நாம் அந்த 15வது ஆகஸ்ட் நாம் கொண்டாடினோம் कई सैकड़ों सालों से हम लोग गुलाम थे अनेक ஆண்டுகளாக நாம் அடிமைகளாய் இருந்தோம் इसलिए हम आजादी को इतना जोरदार से मनाए थे ஆகையினால இந்த சுதந்திரத்தை அவ்வளவு வலுவாய் கொண்டாடினோம் आप किसी तोते को पिंजड़ा में रख के उसको दूध पिलाइएगा फल खिलाएगा सब खिलाएगा और सब कुछ बताइएगा நீங்கள் ஒரு கிளியை ஒரு கூண்டுக்குள் வைத்து அதற்கு பால் ஊட்டி பழம் ஊட்டி எல்லாவற்றையும் அதற்கு செய்து சொல்லுகிற வேளையிலே अगर उसको बोलने का ताकत मिल जाएगा आपसे ஒருவேளை அந்த கிளிக்கு உங்களிடத்துல பேசக்கூடிய அந்த சக்தி கிடைத்து விடும் என்றால் चिड़िया चिड़िया तोता तोता கிளியே கிளியே मैं तुमसे इतना प्यार करता हूँ நான் உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன் तुमको सेव खिलाता हूँ நான் உனக்கு சேவு கொடுக்கிறேன் तुम्हारे लिए एक नाम भी दिया मिठू मिठू करके मैं तुम्हें नाम दिया हूँ நான் உனக்கு ஆப்பிள ஊட்டி உனக்கு மிட்டு மிட்டுன்னு சொல்லி பேரை வச்சு கூப்பிடுறேன் தெரியுமா मम्मी से कभी कभी बातचीत नहीं करता लेकिन मिठू तुमसे बातचीत करती हूँ அம்மா கிட்ட போய் நான் பேசுற கிடையாப்பா மிட்டு வாண்ட எவ்வளவு வளாய் அடிக்கடி வந்து பேசுறேன் தெரியுமா तुम खुश हो ना நீ சந்தோஷமா இருக்கீல்ல वो तोता अगर समझेगा क्या बोलेगा मालूम है ஒருவேளை அந்த கிளிக்கு புரிய வந்துட்டு சொன்னா கிளி என்ன சொல்லும் தெரியுமா नहीं बिल्कुल नहीं இல்ல 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 अरे तुमको भोजन के लिए इधर उधर दौड़ना पड़ता था लेकिन मैंने तुम्हें एक कितना सुंदर घर बना के रखा एकदम पूरा स्टेनलेस स्टील का पिंजड़ा बना के दिया है ஏப்பா நீ எங்க எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு அங்க எங்கேயும் சுத்தி தெரிஞ்சிட்டு கிடந்தியே தேடிட்டு கிடந்தியே ஆனா உனக்கு எவ்வளவு அழகா ஒரு கூட்டை கட்டி ஒரு கூண்டை கட்டி அதுல கொண்டு அழகா ஒண்ணு வச்சிருக்கிறேனே देखो देखो कितने लोगों का घर नहीं है कितने लोग तो मिट्टी के घर में रहते हैं எத்தனை பேருக்கு பாருப்பா வீடுலாம் கிடையாது எத்தனை பேர் மண் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு लेकिन तुम्हारे लिए मैं स्टेनलेस स्टील का एकदम चकचका का घर में रखा हूँ ஆனாலும் ஒண்ணு நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால செய்யப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ள அழகா அது வச்சிருக்கிறேனே लेकिन तोता कहने लगे नहीं हम खुश नहीं है ஆனால் அந்த கிளி சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லை நான் சந்தோஷமா இல்லவே இல்லை फिर कैसे खुश होंगे அப்ப எப்படி ஐயா அது சந்தோஷமா இருக்கும் तोता कहेगा हमको छुड़ा दीजिएगा तब मैं खुश होंगी அந்த கிளி சொல்லும் என்ன நீங்க அவுத்து விட்டுருங்க அப்பந்தான் நான் சந்தோஷமா இருப்பேன் आजादी जो है कि लोगों को आनंदित करता है இந்த சுதந்திரம் இருக்கிறதே ஜனங்களை களிப்பாக்குகிறது इसलिए पाप के लिए जो गुलाम है वो दुखित है ஆகையினாலே பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவனும் கவலையாயத்தான் இருப்பான் जब हम पाप से आजाद होते हैं हम आनंदित हो जाते हैं அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற வேளையிலே சந்தோஷமா களி கூறுவான் इसलिए आजादी को एक एक यहूदी मनाता था
मैं आजाद हूं इसलिए धन्यवाद देता हूं प्रभु। ஆகையினாலே இந்த சுதந்திரம் விடுதலையை ஒவ்வொரு யூதனும் கொண்டாடுவான். நான் சுதந்திரமாக இருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்கிறேன். तीसरी बात के लिए वो धन्यवाद देता है। அவன் மூன்றாவது ஒரு குறிப்புக்காக நன்றி சொல்லுவான். बहन लोग मुझे माफ करें, मैं नहीं कहता हूं, यहूदी कहता है। சகோதரிமார்கள் கொஞ்சம் என்னை மன்னித்து விடுங்கள், என்னன்னு சொன்னா இது நான் சொல்றதில்ல, யூதன் சொல்லுகிற காரியம். मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்லி விடுகிறேன். बच्चे बच्चियां और महिलाएं, हमारे बहन लोग थोड़ा ध्यान से सुनिएगा। பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, அதே போல பெரிதான பெண்கள், தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நான் சொல்ற காரியம் இல்ல, யூதன் செய்கிற காரியம். पहले यहूदी कहते हैं प्रभु मैं तुझे जानता हूं, मैं विशेष जात का हूं। முதலாவது அவன் சொல்லுவான், நான் விசேஷித்த ஜாதியோடு அந்த யூதனாக பிறந்ததனால உமக்கு நன்றி முதலாவது சொன்னான். मैं आजाद हूं इसलिए धन्यवाद देता हूं। இரண்டாவது நான் சுதந்திரமாய் விடுதலையாய் இருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. तीसरी बात कहता है, மூன்றாவது சொல்லுவான், मैं लड़की होकर पैदा नहीं हुआ, धन्यवाद है। நான் பெண்ணாக பிறக்கல, ஆகையினாலே உமக்கு நன்றின்னு சொல்லுவான். I am not a lady, I am so thankful Lord। हे प्रभु मैं लड़की नहीं हूं, इसलिए मैं आपको धन्यवाद देता हूं. लेकिन मैं आपको कहने के लिए चाहता ஆனா हूं, உங்களுக்கு நான் சொல்லுவேன், इस जगह में हाथ रख लीजिएगा இந்த இடத்துல அப்படியே கையை வைத்துக் கொள்ளுங்கள். और फिलिपियों की तीसरा अध्याय को खोलिएगा। பிலிப்பியருடைய மூன்றாவது அதிகாரத்துக்கு வாருங்கள். वहां भी पौलुस क्या कहता, 5 और 6 पद को हम देखेंगे। அங்கேயும் பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 5ஆம் 6ஆம் வசனம். फिलिपियों की पत्री उसका तीसरा अध्याय का 5 और 6 पद। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். उसने यहां पर फिलिपी कलीसिया को लिखता है, இங்கே பிலிப்பு சபைக்கு அவன் எழுதுகிறான். 8वें दिन मेरा खतना हुआ, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் इजराइल का वंश हूं, இஸ்ரவேல் வம்சத்தான், बिन्यामीन का गोत्र का हूं, பென்யமீன் கோத்திரத்தான், इब्रानियों की इब्रानी हूं, எபிரேயரில் பிறந்த எபிரேயன், व्यवस्था के विषय में यदि कहो तो फरीसी हूं, நியாய பிரமாணத்தின்படி சொன்னால் நான் பரிசேயன், उत्साह के विषय में यदि कहो तो कलीसिया का सताने वाला, பக்தி வைராக்கியத்தை குறித்து நீங்கள் பேசினேன்னு சொன்னால் நான் சபையை துன்பப்படுத்துகிறவன், और व्यवस्था की धार्मिकता के विषय में यदि कहो तो मैं निर्दोष था। நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் நீங்கள் சொன்னால் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். मेरी बातों को सुनिएगा। இந்த காரியங்களை நன்றாக கவனியுங்கள். यहूदी होने के लिए, யூதனாக இருப்ப, इब्रानी होने के लिए, எபிரேயனாக இருக்க, और साथ ही साथ एक उस नियम कानून को मानने वाला फर्जी होने के लिए, அப்படியே நியாய பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடிக்க பரிசேயனாக இருக்க, बहुत धून रखने वाला होने के चलते, பக்தி வைராக்கியம் உடையவனாக இருக்கிறதுனாலே, अब बेंजामिन गोत्र का होने के चलते, பென்யமீன் கோத்திரத்தை உடையவனாக இருந்ததினாலே उन बातों पर गमन करने का पूरा पूरा अवसर है। அந்த காரியத்தை சொல்லி சொல்லி மேன்மை பாராட்ட அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. हे पौलुस, பவுலே, उस फिर से प्रेरितों के काम उसका 22 अध्याय का तीसरा पद को देखिए। திரும்ப அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். वहां पर एक और बात को कहता है, அங்க இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். मैं तो यहूदी मनुष्य हूं, நான் யூதனாய் இருக்கிறேன், जो किलिकिया के तरसुस में जन्मा, சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்தேன், परंतु उस नगर में गमलिएल के पांवों के पास बैठ के पढ़ाया गया। ஆனால் இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து படித்தேன். ध्यान से सुनिएगा, நன்றாக கவனியுங்கள். न केवल मैं एक धनी घर में दर्शी शहर में पैदा हुआ, நான் ஒரு ஐஸ்வர்யவான பணக்கார குடும்பத்திலே தர்சு பட்டணத்திலே பிறந்தவன் மாத்திரமல்ல. आज अगर कोई कहे இன்றைக்கு யாராவது ஒருவர் சொன்னால், मेरा जन्म कहाँ हुआ मालूम है? நான் எங்க பிறந்தேன் தெரியுமா உனக்கு? लंदन में हुआ, நான் லண்டன்ல பிறந்தவன், न्यूयॉर्क में हुआ। நியூயார்க்ல நான் பிறந்தவன். हम थोड़ी देहाती हैं। நான் என்ன கிராமத்திலே பிறந்தேன். अगर किसी को गाली देने के लिए आपको मौका मिलता है तो आप मसीह होने के चलते थोड़ा सुंदर तरीका से गाली देंगे। ஒருவேளை உங்களுக்கு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுன்னு சொன்னா நீங்க விசுவாசியோ அல்லது கிறிஸ்தவர்களா இருப்பதனாலே அதை கொஞ்சம் அழகா வடிவமைத்து நீங்கள் திட்டுவீங்க அல்லது கெட்ட வார்த்தை சொல்லுவீங்க. अगर हम मसीह नहीं थे तो गंदी गंदी गाली देते थे। ஒருவேளை நான் கிறிஸ்தவனா இல்லைன்னு சொன்னா ரொம்ப பயங்கரமான மோசமான கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவேன். अभी किसी को गाली देने का गुस्सा आता आपको, ஆனால் இப்பொழுது யாருக்காவது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லணும்னு சொல்லி கோபம் வந்துட்டுன்னு சொன்னா आप तुरंत क्या कहते हैं? உடனே நான் என்ன சொல்லுவோம்? देहाती, கிராமத்தான், देहाती। கிராமத்தான். नर्सिंग स्कूल में जब मैं पार्क जाता हूँ कभी कभी
लड़की लोग एक दूसरे को देहाती कहाँ से आ गई हमारे कमरा में. நர்சிங் ஸ்கூல்ல போய் ஒருவேளை அந்த வெளியில போகும்போது சத்தம் இப்படி கேட்கும் உள்ள அவங்க பேசுறது இந்த கிராமத்தா எங்க இருந்து வந்தா அந்த கிராமத்தா. जब अनोखा खो में जाते हैं वहां भी देहाती. அன்னோக்கா ஹோம்ல போத்தாலும் அங்கேயும் கிராமத்தா. तुमको कुछ आता पोता नहीं. உனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளு கிராமத்தா. दया सागर में जाते हैं वहां भी देहाती. அங்கே தயாசாகருக்கு போனாலும் அங்கேயும் கிராமத்தா. किसी को भी गाली देने के लिए मन करता है तो गाली तो नहीं दे सकते हैं क्योंकि अंकल आंटी मार देंगे, इसलिए देहाती कर देते हैं. யாருக்காவது இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுன்னு சொன்னா அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்ட முடியாது, அங்கிள் வந்துருவாங்க கேட்டுருவாங்க. ஆனா அதனால சொல்றது என்ன, கிராமத்தா இவன் इसलिए சொல்லிடுவாங்க. पौलुस यहाँ का सुनिए, हमारा जन्म दरसुस में वो जो बहुत नामी शहर है जहाँ पढ़ाई ऊंचे कोटि की पढ़ाई मिलती है. ஆகையினாலே பவுல் இங்க சொல்கிறான், தர்சு பட்டணம் ஒரு அழகான பட்டணம், உயர்ந்த கல்வி கொடுக்கக்கூடிய பட்டணம், அங்கே நான் பிறந்தவன் தெரியுமா. अपने पैसा की बातों को कह के, अपने धर्म की बातों को कह के, अपनी विधि व्यवस्था की बातों को कह के, अपने जन्म स्थान को कह के वो घमंड करने का पूरा पूरा जगह है. தன்னுடைய பணத்துக்கு அடுத்த விஷயமோ அல்லது நியாய பிரமாணத்துக்கு அடுத்த விஷயமோ அல்லது தன்னுடைய பட்டணத்துக்கு அடுத்த விஷயமோ எதை எடுத்துக்கொண்டாலும் அவன் முழுவதுமாய் மேன்மை பாராட்டத்துக்கு தகுதி உடையவன். परंतु ஆனால் ए पौलुस, பவுலே अब किसके बारे में घमंड करते हैं? நீங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? हम क्रूस के बारे में घमंड करते हैं. சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் அல்ல. मैं किसी और चीज के ऊपर घमंड नहीं कर सकता, गर्व नहीं कर सकता हूं. நான் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. हम क्रूस के बारे में, சிலுவை குறித்தே, जिस पर यीशु मरा है, அதிலே இயேசு மரித்தார், उसी क्रूस के बारे में அந்த சிலுவை குறித்து मैं घमंड करूंगा. மேன்மை பாராட்டுவே. अरे पौलुस, आपको क्या हो गया है? பவுலே உமக்கு என்ன ஆயிற்று? बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது, कि आपने बाइबल तो पूरा पूरा गमालियल के यूनिवर्सिटी में पढ़ाया किया है. பவுலே நீர் கமாலியலுடைய அந்த யுனிவர்சிட்டியில வேதாகமத்தை முழுவதும் கற்றுத் தேர்ந்தவரே. उन दिनों में गमालियल का यूनिवर्सिटी नामी यूनिवर्सिटी रहा. அந்த நாட்களிலே கமாலியலுடைய யுனிவர்சிட்டி பெயர் போன யுனிவர்சிட்டி. उसमें आपने पढ़ाई किया. நீங்க அங்க போய் படிச்சவங்க இல்லையா? जैसा आज कहते हैं हार्वर्ड यूनिवर्सिटी में पढ़े हैं, स्टैनफोर्ड में पढ़े हैं, ऑक्सफोर्ड में पढ़े हैं. எப்படி நீங்க சொல்றீங்களா ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டில போய் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி? वैसे ही उन दिनों में लोग कहते थे हम गमालियल के पांव तले बैठे हम सीखे थे. அப்படித்தான் அந்த நாட்களிலே ஜனங்கள் சொல்வார்கள், கமாலியலுடைய பாதத்திரத்தில இருந்து நான் கற்றுக்கொண்டவன் தெரியுமா? क्या वहां सिखाया नहीं गया है? அங்கே உமக்கு கற்றுக் கொடுக்கப்படலையா? इन वचनों का आप क्या नहीं जानते हैं? இந்த வசனங்கள் எல்லாம் நீர் அறியவில்லையோ? पौलुस पूछेगा आपसे उल्टा. பவுல் உங்களிடத்தில் எதிர்மறையாய் ஒரு கேள்வி கேட்பான். मैं सीखा हूं. ஆம், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். दो वचन को आपके सामने मैं पेश करने के लिए जा रहा हूं, 2 या 3 वचन को. 2 அல்லது 3 வசனங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். भजन संगीता 20, சங்கீதம் 20, भजन संगीता 20 7 पद और 8 पद को देखेंगे. 7வது 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். भजन संगीता 20 और 7 और 8 पद को देखिए. சங்கீதம் 20 7வது 8வது வசனத்தை பாருங்கள். पौलुस इस वचन को जानता था. பவுல் இந்த வசனங்களை அறிந்தவன் தான். किसी को रथों को और किसी को घोड़ों का भरोसा है, परंतु हम तो अपने परमेश्वर यहोवा ही का नाम लेंगे. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 8वां पद में देखते हैं, வசனம் 8லே பாருங்கள். वे तो झुक गए और गिर पड़े, परंतु हम उठे और सीधे खड़े हैं. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். वो कह सकता है, அவனுக்கு சொல்ல முடியும், अरे रथों के ऊपर घोड़ों के ऊपर भरोसा रख के घमंड करने वाला स्थिर नहीं रहता, गिर जाता है. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவன் நிற்க முடியாது, விழுந்து போவான். मैं जानता हूं, நான் அறிந்திருக்கிறேன் அந்த விஷயம். इसलिए मैं अपने पढ़ाई के ऊपर, ஆகையால என்னுடைய படிப்புக்கு அடுத்த விஷயத்திலே, अपने पैसा के ऊपर, என்னுடைய பணத்தின் மேலே, अपनी खूबसूरती के ऊपर, என்னுடைய அழகின் மேலே, या हमारी जन्म स्थान के ऊपर, அல்லது என்னுடைய பிறப்பிடத்தில் வைத்து, या हमारे जात के ऊपर அல்லது என்னுடைய ஜாதியை குறித்து हम घमंड नहीं कर सकते हैं. மேன்மை பாராட்ட மாட்டேன். ऐसा घमंड करने वाला गिर पड़ेंगे. அப்படி மேன்மை பாராட்டுகிறவன் விழுந்து போவான். तो आपको ये काम करना पड़ेगा. அப்படினா உனக்கு ஒரு வேலை செஞ்சு விடணும். पढ़िएगा, வாசியுங்கள். यिर्मयाह नबी की किताब எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9वां अध्याय
9வது அதிகாரம் यिर्मयाह नबी की किताब उसका 9वां अध्याय, எரேமியா 9வது அதிகாரம் वहां पर 23वां पद में यूं लिखा है, 23ஆம் வசனத்துல இப்படியாக எழுதி இருக்கிறது. 23 और 24 पद का पढ़ेंगे. 23 24 यहां पर प्रभु खुद कहता है, இங்கே கர்த்தரே சொல்லுகிறார். यहोवा यों कहता है, கர்த்தர் சொல்லுகிறார். बुद्धिमान अपनी बुद्धि पर घमंड न करे, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். न वीर अपनी वीरता पर, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். न धनी अपने धन पर घमंड करें. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 24 पद में लिखा है, 24ஆம் வசனத்திலே परंतु जो कोई घमंड करने के लिए चाहते हैं, மேன்மை பாராட்டுகிற எவனும் जो घमंड करें वो इसी बात पर घमंड करें அவன் இந்த விஷயத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். कि वो मुझे जानता है और நான் समझता है நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து, कि मैं ही वो यहोवा हूं. நான் தான் கர்த்தர் என்று அறிந்திருக்கிற காரியம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. पौलुस तुम ये नहीं जानता है, பவுல் இதையும் அறிந்து வைத்திருக்கிறான். और उनको मालूम है, அவனுக்கு நன்றாய் தெரியும். और यहाँ अगर घमंड करना, यहोवा परमेश्वर को ऊपर घमंड करना है. மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். एक और वचन को भी मैं दिखाऊंगा. இன்னொரு வசனத்தை காண்பிப்பேன். यिर्मयाह नबी की किताब उसका 17 अध्याय, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் वहां पर 5 पद से लेकर अगर आप पढ़ेंगे 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் 8वां पद तक, 8ஆம் வசனம் வரைக்கும், यिर्मयाह नबी की किताब उसका 17 अध्याय, எரேமியா 17வது அதிகாரம் 5 से लेकर 8 तक हम देखेंगे. 5 முதல் 8 வரை நாம் பார்ப்போம். मैं इसमें ज्यादा ध्यान नहीं देने के लिए समय नहीं देने के लिए चाहता हूं, लेकिन आपको जानकारी के लिए मैं देने के लिए चाहता हूं. இதிலே அதிக நேரம் செலவிடாமல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை அப்படி சொல்லிவிடுகிறேன். फिर यहोवा कहता है, திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார். फिर परमेश्वर कहता है, திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார். श्रापित है वो पुरुष जो मनुष्य पर भरोसा रखता है. கர்த்தரை விட்டு விலகுகிற மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சாபத்துக்குடையவன். और मनुष्य का सहारा लेता है, யார் மனிதனை நம்புகிறானோ उसका मन यहोवा से भटक जाता है. அவனுடைய மனது கர்த்தரை விட்டு விலகுகிறது. उसकी स्थिति क्या है? அவனுடைய நிலைமை என்ன? वो निर्जल देश के अधमुए भेड़ के समान होगा. அவன் அந்தர வெளியில் கரணையாய் போன செடி போல இருப்பான். कभी भलाई नहीं देखेगा. நன்மை வருகிறதை ஒருபோதும் காண மாட்டான். वो निर्जल और निर्जन तथा लोनछाई भूमि पर बसेगा. வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். बारे बाप, அடேப்பா இது என்ன अगर பயங்கரம். परमेश्वर पर भरोसा नहीं रखें, केवल मनुष्य के ऊपर भरोसा रखें, தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷர் மாத்திரம் நம்பினால் उनका हालत कितना बड़े खराब स्थिति में है. அவனுடைய நிலைமை எவ்வளவு பயங்கர மோச நிலைமை அது. तुरंत आप परमेश्वर से पूछेंगे, உடனே நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கலாம், तो प्रभु उल्टा बताइए, उल्टा क्या है? ஆண்டவரே இதற்கு எதிர்மறையாய் வேற ஒரு காரியத்தை எனக்கு சொல்லுங்க நன்மையை. यहोवा परमेश्वर कहता है, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், धन्य है वो पुरुष जो यहोवा पर भरोसा रखता है. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். जिसने परमेश्वर की अपना आधार माना, அவன் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறான். उसकी स्थिति के बारे में बाइबल वर्णन करती है. அவனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா? क्या बतलाती है? என்ன சொல்லுகிறது? वो उस वृक्ष के समान होगा जो नदी के तीर पर लगा हो और उसकी जड़ जल के पास फैली हो. जब घाम होगा तब उसको न लगेगा, उसके पत्ते हरे रहेंगे और सूखे वर्ष में भी उनके विषय में कुछ चिंता न होगी, क्योंकि वो तभी फलता रहेगा. அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவநாமத்துக்கே மகிமை. पौलुस इन वचनों को अच्छी तरह से जानता है. பவுல் இந்த வசனங்களை நன்றாய் அறிந்தவன். प्रभु की कही हुई बातों को जानता है, தேவனால் சொல்லப்பட்ட வசனங்களையும் அறிந்தவன். लेकिन उन बातों के ऊपर भी वो ख्याल नहीं करता. ஆனால் அந்த காரியங்களை குறித்தும் அவன் கவனம் கொள்ளாமல். कान खोल के सुनिए, செவிகளை திறந்து கேளுங்கள். एक धनी आदमी, ஒரு வசதி படைத்த மனிதன், बहुत दून रखने वाले, பக்தி
புத்தி வைராக்கியமுடையவன் पढ़ाई में बहुत ऊंचे पदवी में पहुंचा है கல்வியிலே உயர் கல்வி கற்றவன் और इसके अलावा அதையும் தாண்டி एक और बात भी उसके जीवन में पाई जाती है இன்னொரு விஷயமும் பவுல் வாழ்க்கையில இருந்தது मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள் प्रेरितों के काम அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் वहां पर वो खुद एक बात को कहता है பவுலே சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள் और प्रेरितों के काम அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் वहां पर 22 अध्याय का देखिए 22வது அதிகாரத்தை பாருங்கள் वहां पर 25 पद से लेकर वहां पर 29 पद तक पढ़ेंगे 25ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் वहां पर पौलुस को लोग बांध रहा है सिपाही लोग அங்கே போர் வீரர்கள் பவுலை கட்டுகிறார்கள் और तुरंत वो कहता है உடனே பவுல் சொல்லுகிறான் सुनो यार ஏ கேள் கேள் सोच समझ के मुझे बांधो எல்லாம் யோசித்துட்டு என்ன கட்டுப்பா रोमी को बांधने के लिए कोई कानून नहीं है ரோமனை கட்டுவதற்கு எந்த சட்டமும் கிடையாது தெரியுமா जैसा आपको मालूम है उन दिनों में यरूशलेम में और यहूदिया में உங்களுக்கு அறிந்திருக்கிறபடி எருசலேமிலும் யூதேயாவிலும் அன்றைக்கு रोम सरकार पाया जाता था ரோம அரசாங்க ஆட்சி இருந்தது अगर कोई रोमी प्रजा हो ஒருவேளை யாராவது ரோம பிரஜை இருந்தான் சொன்னால் उसको ना मार सकते हैं அவனை அடிக்க கூடாது उनको नहीं बांध सकते हैं அவனை கட்ட முடியாது उसको जेल में नहीं डाल सकते हैं அவனை சிறைக்குள் போட முடியாது एक कानून है இது சட்டம் लेकिन ये रोमी था ஆனால் இவன் ரோமனா இருந்தான் जरूर यहूदी था யூதனா இருந்தாலும் लेकिन रोमी प्रजा पाया हुआ एक व्यक्ति है அவன் ரோமருடைய அந்த பிரஜையாய் அவன் இருந்தவன் அங்கே और उसने कहा அவன் சொன்னான் मैं रोमी हूं நான் ஒரு ரோமன் कानून से बाहर हूं நான் சட்டத்தை விட்டு இப்பொழுது வெளியே இருக்கிறேன் कानून मुझ पर नहीं लग सकता है சட்டம் என் மேல் ஏற்றப்படலாகாது ए सिपाही समझो ஏ போர் வீரனே அறிந்து கொள் ये घमंड की बात है இது மேன்மையாய் சொல்லக்கூடிய விஷயம் அல்லவோ मैं कुछ भी करूंगा मुझे छू नहीं सकते हैं நான் என்ன செய்தாலும் என்ன யாரும் தொட முடியாதுப்பா என்ன யாரும் தொட முடியாது தெரியுமா उसी प्रकार रोमी होने से बांध नहीं सकते அப்படித்தான் ரோமனா இருந்தால் கட்டப்பட முடியாது सेनापति आया சேனாபதி வந்தான் क्या तुम रोमी है ஏ நீ ரோமனா हमको रोमी होने के लिए बहुत पैसा देना पड़ा எனக்கு ரோமனாக எவ்வளவு செலவழிச்சேன் தெரியுமா ரோமனாக पौलुस का अच्छा பவுல் சொல்ற வாய் மூடுப்பா हम तो रोमी होके पैदा हुए நான் ரோமனாகவே பிறந்தவன் தெரியுமா मेरा बाप रोमी का प्रजा था என்னுடைய அப்பா ரோம பிரஜையா இருந்தார் इतना बड़ा पैसा रखा था इसलिए उसका बेटा होने के चलते मुझे भी सिटीजनशिप अब से ही आया है அவர் பணம் வசதி படைச்சதுனால நான் அங்க பிறந்ததுனால எனக்கு சிட்டிசன்ஷிப் அப்படியே வந்து விழுந்தது पौलुस பவுலே क्या आप रोमी होने के लिए घमंड नहीं कर सकते நீ ரோமனா இருப்பதனால மேன்மை பாராட்ட முடியாதா नहीं இல்லை नहीं இல்லை रोमी लोगों का मृत्यु दंड देने के लिए रखी हुई क्रूस के ऊपर मैं घमंड करता हूं ரோமருக்காக மரண தண்டனை கொடுக்கப்படக்கூடிய அல்லது வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவை இருக்கிறதே சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன் उन दिनों की भयानक दंड क्रूस पर चढ़ाया जाना அந்த நாட்களிலே பயங்கரமான ஒரு தண்டனை என்ன என்று சொன்னால் சிலுவையில் அறைவது वो आदमी जल्दी मरेगा नहीं அந்த மனுஷன் சீக்கிரத்திலே மரிக்க மாட்டான் अनस होके मरेगा அவன் துடித்து மரிப்பான் क्योंकि यहाँ पर कांटी है ஏனால் இங்கே ஆணி இங்கேயும் ஆணி அறையப்பட்டிருக்கு वो सांस लेने समय एक एक हड्डी दर्द करेगा அவன் மூச்சு விடும் பொழுது ஒவ்வொரு எலும்பும் வலிக்கும் एक एक अंग दर्द करेगा भीतरी अंग भी दर्द करेंगे உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலயும் வலி இருக்கும் लेकिन उस वस्तु के ऊपर तुम घमंड करते हो அந்த சிலுவையை குறித்து நீ மேன்மை பாராட்டுவாயா हे पौलुस பவுலே क्या आप पागल हो गए என்ன பைத்தியம் ஆயிட்டியா आप पढ़े लिखे हैं நீர் படித்தவர் அல்லவோ आपका स्थिति बहुत ऊंचा है உங்க நிலைமை மேல இருக்கு आपका स्तर बहुत तगड़ा है உங்களுடைய நிலை உயர்ந்த நிலை लेकिन उससे क्या घमंड नहीं करते அதை வச்சு நீர் மேன்மையா பாராட்ட மாட்டீரோ नहीं இல்லவே இல்லை नहीं இல்லை मेरे मसीह जिस क्रूस पर मरा என் கிறிஸ்து எந்த சிலுவையில மரித்தாரோ मेरे पापों का दंड को उठा के जो मसीह क्रूस पर मरा उस क्रूस के ऊपर मैं घमंड करूंगा என்னுடைய பாவத்தின் தண்டனையை என் ஆண்டவர் சிலுவையிலே சுமர்ந்தாரே அந்த சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் क्यों भैया
ஏனப்பா இப்படி? पौलुस भैया क्यों பவுல் அண்ணனே ஏன் இப்படி? आप ऐसी चीज के ऊपर घमंड करते हैं, हम लोगों को अच्छा नहीं लगता है। அப்படிப்பட்ட ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் மேல நீர் மேன்மை பாராட்டு எனக்கு நல்லா இல்ல அந்த விஷயம். जिसको लोग कहते हैं रगड क्रॉस, அதை ஜனங்கள் சொல்றார்கள் அது ஒரு ரக்கட் கிராஸ் என்று சொல்லி. रगड क्रॉस, அது ஒரு ரக்கட், ஒரு சாபத்தீடானது, वो श्रापित वस्तु है। அது ஒரு சாபத்தீடான, ஒரு சாபத்துக்குரிய ஒரு பொருள். पौलुस से पूछने से वो ये कहेगा, பவுலிடத்துல கேட்டு பார்த்தா அவன் இப்படித்தான் சொல்லுவான். आप उसकी आधी बात को ही जानते हैं, इसलिए आपको खराब लगता है। நீங்கள் அதனுடைய பாதி காரியங்களை அறிந்திருக்கிறதுனால அந்த சின்னம் ஒரு சாபமாய் உங்களுக்கு தோன்றுகிறது. क्योंकि ஏனென்றால் मैं उसकी गुप्त बातों में से एक बात को वहां कर रहा हूं करके पौलुस कहेगा, நான் அதனுடைய ஒரு முக்கியமான ரகசியங்களிலே ஒரு ரகசியத்தை சொல்லுவேன் என்று சொல்லி பவுல் சொல்ல एक ஆரம்பிக்கிறார். और बार 6 अध्याय गलतियों की 6 अध्याय का 14 पद को देखिए। இன்னொரு முறை அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 6 अध्याय का 14 पद को देखिए, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். वहां पर लिखा है, அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. मैं फिर उस वचन को पढ़ रहा हूं, நான் திரும்ப அந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ऐसा न हो कि मैं और किसी बात का घमंड करूं, केवल हमारे प्रभु यीशु मसीह के क्रूस का, जिसके द्वारा, ओ यहां पर कारण बतला रहा, जिसके द्वारा संसार मेरी दृष्टि में, मैं संसार की दृष्टि में क्रूस पर चढ़ाया गया हूं। நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால், அங்கே அவன் காரணத்தை சொல்லுகிறான், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். Why Paul was so proud of the cross? क्यों पौलुस इतना घमंड करता हुआ क्रूस के बारे में? What happened to this Paul? इस पौलुस को क्या हो गया? इस वचन मैसेज ट्रांसलेशन में बहुत सुंदर है। இந்த வசனம் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் வேதாகமத்தில் மிக அருமையா இருக்கிறது. उसको डिटेल में मैं पढ़ने के लिए नहीं चाहता हूं, लेकिन उस वचन को मैसेज ट्रांसलेशन को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं। அதை டீடைலா நான் வாசிக்க விரும்பாமல் அந்த டிரான்ஸ்லேஷனை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். For my part, I am going to boast about nothing but the cross of our master Jesus Christ. Because of the cross, I have been crucified in relation to the world, set free from the tedious atmosphere of pleasing others and fitting into the little patterns that they dictate. जो संसार मुझे नचवाता है, उन विरोधियों के लिए मैं क्रूस पर मसीह के साथ मर गया हूं। இந்த உலகம் என்னை ஆட்டி படைக்கிற விஷயங்கள் இருக்கிறதே, அந்த எல்லா உலகத்துக்கு அடுத்த விஷயங்களுக்காகவும் நான் சிலுவையிலே அறை உண்ணப்பட்டிருக்கிறேன். ये संसार, இந்த உலகம் जो मुझे ठट्ठा करता है, என்னை கேலி கிண்டல் பண்ணுகிறது, उन बात के लिए मैं मर चुका हूं। அவற்றுக்காக நான் மரித்து விட்டேன். इसलिए संसार का प्रभाव मुझ पर नहीं लग सकता है, ஆகையினாலே உலகத்தினுடைய தாக்கம் என் மேலே விழ முடியாது. इसलिए मैं घमंड करता हूं। ஆகையினாலே மேன்மை பாராட்டுகிறேன். शायद आपको समझने के लिए कठिन होता होगा, ஒருவேளை புரிவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். लेकिन मैं आपको दिखाने के लिए चाहूंगा, ஆனால் உங்களுக்கு நான் காண்பிப்பேன். संसार मसीह के साथ क्या किया। இந்த உலகம் கிறிஸ்துவோடு கூட செய்தது என்ன? अगर संसार के लिए क्या है, आपके साथ भी वही करेगा। ஒருவேளை அந்த உலகம் கிறிஸ்துவோடு அப்படி செய்திருக்கும் என்று சொன்னால் உங்களோடு கூட அப்படியே செய்யும். कल मैं KFC बच्चों से 5 मिनट के लिए बातचीत किया था। நான் நேற்றைய தினத்திலே KFC பிள்ளைகளோடு கூட 5 நிமிடத்துக்காக பேசிக் கொண்டிருந்தேன். वे मेरे बर्थडे मनाने के लिए इकट्ठे हुए थे। அவர்கள் எனக்கு பிறந்த நாளை கொண்டாடும்படியாக அவர்கள் குழுமி இருந்தார்கள். अपने हाथ के किया हुआ बहुत कला को हमारे हाथ में सौंपे थे। தன்னுடைய கையால் செய்யப்பட்ட கலை பொருட்கள், வடிவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கிஃப்டாக கொடுக்கும்படியாக நின்றார்கள். और उनके लिए प्रार्थना करने के लिए जब कहा गया था, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக எனக்கு சொல்லப்பட்ட போது मैंने अपने एक जीवन का अनुभव को बताया। என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவர்களுக்கு சொன்னேன். मैंने बच्चों से कहा, பிள்ளைகளிடத்தில் சொன்னேன்,
लोगों के वजह से, दुनिया के वजह से मैं गुलामी जगत में पैदा हुआ. ஜனங்கள் நிமித்தமாக அல்லது ஜனங்களுடைய காரியத்தினுமாக என்னுடைய நிஜ பிறப்பு அப்படி இல்லாமல் இருந்தும் நான் அந்த சுதந்திரம் அடையாத இந்தியாவில் பிறந்தவனாய் இருக்கிறேன். लेकिन एक और बात को उन बच्चों से कहा था. ஆனால் இன்னொரு காரியத்தையும் அந்த பிள்ளைகளிடத்தில் நான் சொன்னேன். जब बच्चों का जन्म होता है, பிள்ளைகள் பிறக்கிற போது तुरंत दुनिया चाहती है बच्चा रोए. உடனே அந்த உலகம் என்ன நினைக்கும் சொன்னா பிள்ளை அழணும். मेरी माँ बार बार कहती थी, என்னுடைய அம்மா திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க, तुम जन्म होते ही 5 मिनट तक रोया नहीं बेटा. நீ பிறந்த உடனே 5 நிமிஷம் வரைக்கும் அளவே இல்ல மகனே, அளவே இல்ல. मैंने मम्मी से पूछा क्या मैं हंसते हुए आया था करके. நான் உடனே அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா அழலன்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே நான் பிறந்தனா அல்லது சிரிச்சுக்கிட்டே கிடந்தனா? नहीं नहीं नहीं. இல்ல 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 அப்படி இல்ல. मैंने पूछा क्या हुआ फिर. நான் அம்மாட்ட கேட்டேன், என்ன ஆயிட்டுமா சொல்லுங்க. मेरी माँ कही, मुझे मालूम नहीं क्या हुआ, लेकिन मेरी माँ की बात எனக்கு தெரியாது என்ன நடந்தது என்று சொல்லி, ஆனா என்னுடைய அம்மா சொன்ன விஷயத்தை அப்படி சொல்றேன். तुम 5 मिनट तक रोया नहीं. நீ 5 நிமிடம் வரைக்கும் அழவே இல்லப்பா. इसलिए नर्स जो है, जो डिलीवरी कर रही थी, ஆகையினாலே நர்ஸ், அந்த டெலிவரி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நர்ஸ் இருக்கிறாளே, तुम्हारा टांग पकड़ के उल्टा करके मारी एकदम धमाल से, धर तुम रोने लगा. உன்னுடைய குதிகால பிடிச்சி தலையில தூக்கி ஒரு அடி அடிச்சா பாரு, அப்பதான் நீ அழ ஆரம்பிச்ச. मैंने बच्चों को बताया, நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன், दुनिया तुम्हें रुलाने में ही आनंदित होती है. இந்த உலகம் உன்னை அழ வைக்கிறதுல தான் சந்தோஷப்படும். मार के तुम्हें रुलाने के लिए चक्कर में रहती है. அடிச்சு அடிச்சு உன்னை அழ வைக்கிறதுலயே இந்த உலகம் துடிக்கும். लेकिन यीशु ही आनंद का स्रोत है. ताली बजा के परमेश्वर का धन्यवाद करें. ஆனால் இயேசு ஆனந்தம், சந்தோஷத்தினுடைய ஊற்றாய் இருக்கிறார். अगर आप नहीं रोएंगे, दुनिया आपको मार के रुला देगी. நீங்க அழலன்னு சொன்னா உலகம் உங்களை அடிச்சு அழ வச்சிரும். ध्यान से கவனியுங்கள். तो यीशु के साथ या दुनिया क्या किया? यीशु के साथ दुनिया क्रूस पर चढ़ाया गया और मैं भी उसके साथ चढ़ाया गया हूं. இயேசுவும் அந்த உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நானும் சிலுவையில் அறையுண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அவன். You cannot separate cross and Christ. आप क्रूस और क्रिस्ट को अलग नहीं कर सकते हैं. Listen to me. मेरी बात पर ध्यान दे. You cannot separate cross and Christ. आप क्रिस्ट और क्रूस को अलग नहीं कर सकते हैं. लेकिन आजकल के प्रचार में क्रूस को लोग हटा दिया, क्राइस्ट को रख दिया. ஆனா இன்றைய பிரசங்கத்திலே ஜனங்கள் எல்லாம் சிலுவையை நீக்கி விட்டாங்க, அந்த கிறிஸ்துவை மட்டும் வச்சிட்டாங்க. लेकिन मसीह के साथ क्रूस को जोड़ के रखना, इसलिए पौलुस कहता क्रूस पर लगाया हुआ मसीह के बारे में हम प्रचार करते हैं. அங்கே பாருங்கள், கிறிஸ்துவைவன் சிலுவையிலேயே பார்க்கிறான், ஆகையினாலே சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். इसलिए आप अगर मसीह के पीछे अनुकरण करते हैं, ஆகையினாலே நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், क्रूस पर लगाया हुआ यीशु के साथ आपको भी क्रूस पर लग जाना जरूरी है. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை போல நீங்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். और खास करके दुनिया के बारे में बाइबल बतलाती है. விசேஷமாய் உலகத்தை கெடுத்த விஷயத்துல வேதம் சொல்லுகிறது. पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறான், संसार मेरे लिए क्रूस पर लगाया गया है. உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. मैं संसार के लिए क्रूस पर लगाया गया हूं. நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். क्या कहने के लिए चाहता है? அவன் சொல்ல வருகிறது என்ன? क्या कहने के लिए चाहता அவன் है? என்ன சொல்ல வருகிறான்? दुनिया मसीह के साथ क्या क्या किया वो तुम्हारे साथ भी करेगा. உலகம் கிறிஸ்துவோடு கூட என்னென்னலாம் செய்துச்சோ அதே உலகம் உங்களோடும் செய்யும். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள். हरा पेड़ के लिए பச்சை மரத்துக்கு वो हुआ है, அப்படி இருக்குன்னு சொன்னா सूखे पेड़ के लिए காய்ந்த மரத்துக்கு जरूर होगा. கண்டிப்பாய் நடக்கும். ठीक. சரி, मैं जल्दीबाजी में 5 बात को आपके सामने रखने के लिए चाहता हूं जो दुनिया मसीह के साथ किया है. உலகம் கிறிஸ்துவுக்கு என்ன செய்தது என்பதை சீக்கிரமாய் 5 விஷயங்களை சொல்ல போகிறேன். समय नहीं है विस्तारण रूप में बोलने के लिए, விஸ்தாரமாய் பேசுவதற்கு என்னிடத்தில் நேரம் போதாது. परंतु 5 बातों को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं. दुनिया मसीह के साथ क्या क्या किया है. ஆனால் சீக்கிரமாய் நான் சொல்லுவேன், உலகம் கிறிஸ்துவுக்கு என்ன செய்தது. पहले मेरे साथ खोलिएगा, முதலாவது என்னோடு திறவுங்கள். यूहन्ना रचित सुसमाचार 10वां अध्याय, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20 और 21 पद को पढ़िएगा. 20 21வது வசனத்தை வாசியுங்கள். यूहन्ना रचित सुसमाचार 10वां अध्याय 20 और 21 पद को मैं पढ़ रहा हूं. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20 21 நான் வாசிக்கிறேன். उनमें से बहुतेरे कहने लगे कि उसमें दुष्टात्मा है और वो पागल है. அவர்களில் அநேகர்
இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். 21 पद को भी पढ़ लेंगे. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और उन्होंने कहा ये बातें ऐसे मनुष्य की नहीं जिसमें दुष्टात्मा हो. क्या दुष्टात्मा अंधों की आंखें खोल सकती है? வேறே சிலர் இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ என்றார்கள். अभी 20वां पद को फिर से देखेंगे. திரும்ப 20வது வசனத்தை இன்னொரு முறை பார்க்கலாம். उस वचन को मैं फिर पढ़ रहा हूं. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். उनमें से बहुतेरे कहने लगे कि यीशु मसीह में दुष्टात्मा है और यीशु मसीह आप पढ़ें, बाकी शब्द का आप इस्तेमाल करें. क्या है? क्या है? क्या है? बोलिए क्या है? अंधे को आंख खोल दिया, लेकिन दुनिया उसको कहती है पागल आदमी है. குருடருடைய கண்களை திறந்திருக்கிறாரு, ஆனா உலகம் சொல்லுது இயேசுவை பார்த்து பைத்தியக்காரன். हमारे घर में छोटे बच्चे जो बहुत है, எங்களுடைய வீட்டுல சின்ன பிள்ளைங்க நம்பர் அதிகமா இருக்கு. एक शिकायत उनके मुंह से हमेशा निकलता है. ஒரு குறை அல்லது ஒரு காரியம் அவங்க எப்பவுமே அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. मम्मी कहिए ना, ये मुझे पागल पागल कहता. அம்மா சொல்லுங்க, அவன் நீ எப்பவுமே பாகல் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டே இருக்கிறான். बहुत लोग कहते हैं, அநேகர் சொல்லுவாங்க, आपके घर में नहीं हमारे घर में ही कहते हैं, पागल ही कहते हैं. அநேகர் சொல்றீங்க, இல்ல உங்க வீட்ல இல்ல அங்கிள், எங்க வீட்லயும் கூட நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டே இருக்காங்க சொல்றீங்க போல. बगल वाला को देख के पूछेगा, இப்பொழுது பக்கத்துல பார்த்து நீங்க கேளுங்க, आप पागल हैं या सीधा हैं? நீங்க பைத்தியக்காரரா இல்லனா நேரான ஆளா? मुश्किल है. इट्स वेरी डिफिकल्ट टू आंसर. இது ரொம்ப கடினமான காரியம். இதை யார் இதுக்கு ஆன்சர் பண்ணுவது? लंगड़ों को पैर दिया, अंधों को आंख दिया, कोड़ियों को सिद्ध किया, उसको पागल कहा. हम तो खुद कोड़ी है, हमको क्या कहेगा? செவிடருடைய காதுகளை திறந்தவர், கண்களை திறந்தவர், நடக்க முடியாத முடமானவர்களுக்கு கால்களை கொடுத்தவர், நடக்கும்படி செய்தவர், அவர்களுக்கு அவருடைய பெயரையே பைத்தியக்காரன் சொன்னான். நானே ஒரு செவிடன், நானே ஒரு குருடன், என்ன பார்த்து உலகம் என்ன சொல்ல போதோ? सुनिएगा, நல்லா கேளுங்க. लेकिन सब लोग कहे नहीं. எல்லாரும் அங்க அப்படி சொல்லல. कुछ लोग कह रहे थे, ना ना ना, சிலர் இப்படி சொன்னாங்க. இல்லப்பா, இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. एक और बार बगल वाला को देख के बोलिए, सब कोई आपको पागल नहीं कहता है. सब எல்லாரும் உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்றது இல்ல. पागल लोग आपको पागल कहते हैं. பைத்தியக்காரர்கள் உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லுவாங்க. अगर आप रांची में जो पागल खाना है जानते होंगे, कांटा टोली में அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி அந்த ராஞ்சியில ஒரு இடத்துல இருக்குது. चेन्नई में खीलपाक में है. சென்னையில கீழ்ப்பாக்கத்துல அந்த ஆஸ்பத்திரி இருக்குது. अगर कोई पागलापन दिखाता तुरंत बोलते हैं क्या खीलपाक से आया है. யாராவது தமிழ்நாட்டிலேயே எங்கேயோ இப்படியா என்னம்மா பைத்திய மாதிரி நடக்கிறேன்னு சொன்னா என்ன கீழ்ப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கியான்னு கேட்டுருவாங்க உடனே. लेकिन आप वहां पर जाइएगा, ஆனா நீங்க அந்த கீழ்ப்பாக்கத்துல இந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா वहां पर सब पागल एक साथ हो जाता है. அங்க எல்லா பைத்தியமும் ஒண்ணா சேர்ந்துரும். पागल सब एक साथ हो जाता है. பைத்தியங்கள் எல்லாம் இணைஞ்சிரும். मद्रास में ये हुआ है. இது சென்னையில நடந்த காரியம். एक बार एक डॉक्टर उन लोगों को ट्रीटमेंट करने के लिए, दवाई देने के लिए गया था भीतर. ஒரு முறை ஒரு மருத்துவர் அந்த ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக உள்ள போனார் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள. पागल लोग उसको पकड़ के बांध लिया. அந்த பைத்தியங்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு அந்த டாக்டரை பிடிச்சு கட்டிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. खुरपी जो खेत में काम करने के लिए दिया गया ना, उसको लेके कहने लगा अभी इनका ऑपरेशन करना है. அந்த வயல்ல அறுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பெரிய கத்தியோ அருவாளை எடுத்துக்கிட்டு, அருவாள் அந்த குருப்பி, இந்த சின்ன குத்து கம்பி, குத்து கம்பின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பி எடுத்துக்கிட்டு அந்த பைத்தியங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு, இப்போ எல்லாம் கட்டியாச்சு, நல்லா வச்சாச்சு, இப்போ இவருக்கு ஆபரேஷன் பண்ண போறோம். டாக்டர் कह रहे हैं अरे भैया हम बीमार नहीं है, हमारा सब ठीक है. சத்தம் போட்டார் அந்த டாக்டர், நான் வியாதியஸ்தர் இல்லப்பா, எனக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு சொன்னாரு. और एक पागल दूसरे से कहना ये पागल आदमी है, चिल्लाएगा मुंह बंद करो. ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை பார்த்து சொல்லுச்சு, ஏ இவர் பைத்தியம் பாரு, சத்தம் போட்டு கிடக்குறான் பாரு, இவனை வாய அட. इसका आज हार्ट ऑपरेशन करी नहीं है. இன்றைக்கு இவனுடைய ஹார்ட் ஆபரேஷன் செய்துதான் ஆகணும்பா. लेकिन अच्छा पुलिस आ गया तो उन लोगों को डॉक्टर बच गए. திடீரென்று போலீஸ் வந்ததனால அந்த டாக்டர் தப்பிட்டாரு. मेरा कहने का मतलब यही है, நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, the world will call you insane, ridicule you.
உலகம் உங்களை ऐसे ही कहेगा। பைத்தியம், உங்களை முட்டாள், ஒண்ணும் தெரியாதவன் தான் சொல்லும். अगर दुनिया आपको पागल कहेंगे, உலகம் உங்களை பார்த்து பைத்தியம்னு उससे சொல்லுச்சு. में आपका कहना है அந்த உலகத்தை பார்த்து நீங்க சொல்லணும், संसार तो मेरे लिए क्रूज पर चढ़ाया हुआ है, உலகம் इसलिए எனக்காக சிலுவையில் அறையுண்ணப்பட்டிருக்குப்பா. मैं संसार के लिए क्रूज पर चढ़ाया हुआ நானும் हूं। உலகத்துக்காக சிலுவையில் அறையுண்ணப்பட்டிருக்கிறேன். उसको लाएंगे तो आप आनंदित न केवल होंगे, क्रूज पर गमन करेंगे। அந்த சத்தியத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுதுதான் நீங்கள் ஆனந்தப்பட்டு கலிகுறது மாத்திரமல்ல, சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள். संसार मेरे बारे में कुछ भी कहें, இந்த உலகம் எனக்காக ஒன்றுமில்லை, संसार मेरे लिए, मैं संसार के लिए क्रूज पर चढ़ाया हुआ हूं। உலகம் எனக்காக, நான் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். वो व्यक्ति कह सकता है, அந்த மனிதன் இப்படி சொல்ல முடியும். क्रूज पे खास, क्रूज पे खास मेरी नजर होगी। At the cross, at the cross, when I see the cross, जब मैं क्रूस की ओर ध्यानता हूं, I can take this even. मैं इसको भी ग्रहण कर लूंगा. इसलिए पौलुस कहता है, ஆகையினாலே பவுல் சொல்கிறான், मसीह क्रूस के साथ क्रूस में चढ़ाया गया है, கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார், मैं भी संसार के साथ चढ़ा। நானும் உலகத்தோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். इसलिए इन बातें मुझे डिस्टर्ब नहीं करने का है, ஆகையினாலே இந்த விஷயங்கள் எல்லாம் என்னை தொந்தரவு பண்ணவே முடியாது. इसलिए मैं गमन कर सकता हूं। ஆகையினாலே நான் மேன்மை பாராட்ட முடியும். दूसरी एक जगह को देखिएगा, இரண்டாவது இன்னொரு இடத்தை பார்க்கலாம். मत्ती रचित सुसमाचार, மத்தேயு எழுதின சுவிசேஷம். एक और वचन को पढ़िएगा, मरकुस रचित सुसमाचार 3 अध्याय का 21 पद। மார்க் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இன்னொரு காரியத்தை, இன்னொரு விஷயம் அதுல இருக்கிறது. वहां पर देखिएगा, அங்கே பாருங்கள், जब उसके कुटुंबियों ने ये सुना तो उसे पकड़ने के लिए निकले, क्योंकि कहते थे कि उसका चित्त ठिकाने नहीं है। அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கே மகிமை. न केवल बाहर के लोग पागल कहें, வெளியில இருக்கிறவர்கள் பைத்தியம் என்று சொன்னது மாத்திரமல்ல, घर के लोग भी पागल कहे थे, இங்க வீட்டாரும் கூட மதி மயங்கி இருக்கிறார் लेकिन சொல்றாங்க. यीशु उसको अनसुनी रहा। ஆனா இயேசு கேளாதவர் போல் இருந்தார். एक और घटना को देखिएगा, இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். मत्ती रचित सुसमाचार उसका 22वां अध्याय, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 15 से लेकर 18 तक देखेंगे 15 இருந்து 18 வரை பார்க்கலாம். और देखिएगा, பாருங்கள், वहां पर 16वां पद को पगले पढ़ेंगे, फिर 15वां पद के पढ़ेंगे। முதலாவது 16ஆம் வசனத்தை வாசித்து திரும்ப 15 வாசிக்கலாம். सो उन्होंने अपने चेलों को हेरोदियों के साथ यीशु के पास ये कहने को भेजा कि हे गुरु, हम जानते हैं कि तू सच्चा है, परमेश्वर का मार्ग सच्चाई से सिखाता है और किसी का परवाह नहीं करता, तू मनुष्यों को मुंह देख कर बातें नहीं करता। 16 தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். बटर लगा रहा, பட்டர் போடுறாங்க. இந்த यीशु मसीह के पास बटर लगा रहा। இயேசுவினிடத்துல வந்து இவங்க நல்ல வெண்ணெயை போட்டு தடவுறாங்க. 16 पद को फिर से देखिएगा, திரும்ப அந்த 16 வசனத்தை பாருங்க. यीशु இயேசுவே, बहुत सच्चा आदमी, நீர் சத்தியம் உள்ளவரப்பா. सुनिए, थोड़ा ध्यान से सुनिएगा, நல்லா கவனிங்க, कितना बटर लगा रहा। எவ்வளவு பட்டர் போடுறாங்க பாருங்க. परमेश्वर का मार्ग इतना कुलम सच्चाई से बतलाते था, நீர் தேவ மார்க்கத்தை வெளிப்படையாய் போதிக்கிறவராயிற்று. किसी का परवाह नहीं करता, யாரையும் பட்சபாதம் பார்க்காதவர், யாரையும் பொருட்படுத்தாதவர், मुंह देख के बातचीत नहीं करता, முகத்தை பார்த்து கணிக்காதவர், बहुत सीधा साधा आदमी है। நீர் நேரடியாய் பேசக்கூடியவர் எல்லாரிடமும். अगर आपके पास आके, अब कितना सुंदरी लग रही है, तुम्हारा चेहरा चमक रहा है, रे सरदूत की नाई दिखाई पड़ रहा है, जैसा लल्लू जी कहते हैं, हेमा मालिनी की जैसा तुम्हारा गाल है जिसमें गड्ढा ही नहीं है,
रोड भी ऐसे ही है। उस प्रकार अगर आपका तारीफ लाएंगे आपका क्या लगेगा? बाप रे बाप। உங்களை பார்த்து புகழாரம் பாடிக்கிட்டே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னா அவங்க உருவத்தை நிறத்தை பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? यीशु कैसे कहते हैं? இயேசுவை பார்த்து அப்படித்தான் சொன்னாங்கங்க. बहुत सच्चा आदमी है, உண்மை சத்தியம் உள்ளவர், एकदम सच्चाई का प्रचार करता है, பிரசங்கிக்கிறது எல்லாம் சத்தியத்தை குறித்து பேசுறார், किसी का मुंह नहीं दिखता है, யாரும் முகதாட்சியம் பார்க்காதவர், एकदम बिल्कुल साफ साफ बात करता है, தெளிவாய் நேராய் பேசக்கூடியவர், किसी का परवाह नहीं करता है। யாரையும் பொருட்படுத்த மாட்டார். लेकिन अभी 15वां पद को देखिएगा। ஆனா இப்ப 15ஆம் வசனத்தை பாருங்க. तब फरीसियों ने जाकर आपस में विचार किया कि उसको किस प्रकार बातों में फंसाएं। அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி. अभी बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, இப்பொழுது பக்கத்துல உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்கள், चेहरा देख के बोलिएगा, நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்கள். अगर आपको कोई बट्टर मारता है, யாராவது ஓன்ட்ட வந்து பட்டர் போடுறான்னு சொன்னா तुम्हें फंसाने के चक्कर में है। உன்னை மாட்டி கொடுக்க போறான். हेलो, कोई कह रहा है हाँ हमको मोबाइल में मैसेज आता है, तुम्हें देखे बिना मुझे नींद नहीं आता है। யாரோ சொல்றது போல இருக்குது. எனக்கு மொபைல்ல அப்படியாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, உன்னை பார்க்காம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறேன்னு சொல்லி. और नींद में भी आता तो तुम ही आती हो। தூக்கனாலும் தூக்கத்துல வந்தாலும் நீதான் வந்து போயிட்டே இருக்கிற. किताब खोलने से तुम ही आती हो, புத்தகத்தை திறந்தாலும் நீதான் புத்தகத்துக்குள்ள வர்ற. हमको नींदे नहीं आ रहा, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. तुम मुझे पागल बना दिए, நீ என்ன பைத்தியம் ஆக்கிட்ட. अरे फंसा रहा है, फंसा रहा है, फंसा रहा। एक और बार हिला के बोल दिया, फंसा रहा है, சிக்க வைக்கிறான், फंसा रहा है, फंसा रहा है, இன்னொரு முறை கையை கொடுத்து சொல்லுங்க. यीशु के बारे में बाइबल बतलाते योना कहता वो मनुष्यों के भीतर की बातों को अच्छी तरह से जानता है। இயேசுவை குறித்து அங்கே யோனா சொல்லுகிறான், அவர் மனிதனுக்குள்ளே உள்ள காரியங்களை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர். उसी को फंसाने के चक्कर में है, அவரே அங்கே சிக்க வைக்கும்படியான காரியத்தை அவர் அங்கே செய்கிறார்கள். प्रभु के नाम की स्तुति महिमा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18 पद को देखिए, 18ஆம் வசனத்தை பாருங்க. 18 पद। 18 यीशु ने उनकी दुष्टता जानकर कहा, हे कपटियों मुझे क्यों परखते हो। இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேட்டார். The world wants to trap you, ये संसार आपको फंदे में फंसाने के लिए विचार रखेगा. तुम्हारे आगे बढ़ने के रोकवाने के लिए, तुम्हें फंसाने के लिए चाहता है। நீ முன்னேற முடியாதபடி அல்லது தடுக்கும்படியாய் உலகம் சிக்க வைக்கும். तुम्हारे कदमों को आगे बढ़ने से फंसाने के लिए वो तुम्हारे लिए बट्टरबाजी करता है। அடிகளை முன்னேற வைக்காமல் சிக்க வைக்கும்படியாய் தடுக்கும் இந்த உலகம். होशियार, எச்சரிக்கையாயிரு, होशियार, எச்சரிக்கை. इसलिए पौलुस कहता है, ஆகையால் பவுல் சொல்கிறான், संसार तो मेरे लिए क्रूस पर चढ़ाया गया, இந்த உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. मैं भी संसार के लिए क्रूस पर हूं, நானும் இந்த உலகத்துக்காக சிலுவையில் இருக்கிறேன். इस बात से आजादी इसलिए मुझे मिलती है, இதிலிருந்து அந்த விடுதலை ஆகையால் எனக்கு கிடைக்கிறது. इसलिए मैं क्रूस पर गमन करूंगा, நான் சிலுவையிலே குறித்தே மேன்மை பாராட்டுவேன். क्रूस पर गमन करूंगा, சிலுவையிலே குறித்தே மேன்மை பாராட்டுவேன். संसार की जाल में मैं फंसने का नहीं हूं, உலகத்தின் வலையில் நான் சிக்கிக் கொள்ள மாட்டேன். संसार के जाल में फंसाने के लिए किसी के संसार का मेरे पास काम करने के लिए ताकत नहीं है। உலகத்தின் வலையில் சிக்க உலகம் எனக்கு முன்னே எதையும் செய்ய சக்தி இல்லாதது. मैं हाथ जोड़ के बोलूंगा, நான் கைகளை கூப்பி சொல்லுவேன். बहन मैं हाथ जोड़ के हाथ जोड़ के बोलूंगा, கையை கூப்பி உன்னை வேண்டிக் கொள்ளுவேன். जो तुम्हारे लिए फंदा को लगाने के लिए चाहता है, संसार तुम्हें बटरबाजी करके तुम्हें गिराने के लिए, तुम्हें आगे बढ़ने के रोकने के लिए कोशिश करती है। இந்த உலகம் ஒரு பட்டர் காரியத்தை போட்டு உன்னை அப்படியே பேசி எடுத்து வரும் பொழுது அதுக்கு உள்ளே புதைந்திருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் உன்னை சிக்க வைக்கவே. इसलिए इस बात को पौलुस की नाई तुम भी अंगीकार नहीं करोगे। ஆகையினாலே பவுலை போல நீங்களும் இதை அறிக்கை செய்யாமல் இருந்தால் तुम फंस जाओगे, நீங்களும் மாட்டிக்கொள்வீர்கள், तुम फंस जाओगे, நீங்களும் சிக்கிக் கொள்வீர்கள். हमें क्रूस के ऊपर गमन करना, நாமோ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். क्रूस के ऊपर गमन करना, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். जहां मेरा यीशु मरा है, எங்கே என் இயேசு மரித்தாரோ. तीसरी बात, மூன்றாவது காரியம்,
मेरे साथ खोलिएगा என்னோடு திருவுங்கள் मरकुस रचित सुसमाचार மார்க் எழுதின சுவிசேஷம் 15 अध्याय 15ஆம் அதிகாரம் 28 से लेकर 30 तक 28 இலிருந்து 30 வரைக்கும் मरकुस रचित सुसमाचार 15 अध्याय மார்க் 15வது அதிகாரம் 28 से लेकर उसका 30वां पद तक 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் तब धर्मशास्त्र का वो वचन की वो अपराधियों के संग गिना गया पूरा हुआ அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று और मार्ग में जाने वाले सिर हिला हिलाकर ये कहकर उसकी निंदा करते थे कि वह मंदिर के डाने वाले और 3 दिन में बनाने वाले क्रूस पर से उतर कर अपने आप को बचा ले அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் प्रभु के नाम की स्तुति महिमा होवे ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் they will question your authority आपके अधिकार के ऊपर प्रश्न संसार उठाएगा और रास्ता में जाने वाले तुम्हारे लिए फिर सिर हिला हिला के ठट्ठा करेंगे வழியிலே போகிறவர்கள் எல்லாம் தங்களுடைய தலையை தூக்கி உயர்த்தி உயர்த்தி உங்களை தூஷிப்பார்கள் बाइबल बतलाती है வேதம் சொல்கிறது क्रूस पर चढ़ाया हुआ वो डाकू लोगों में से एक जन ने भी ठट्ठा சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒரு கள்ளனும் கூட இயேசுவை தூஷித்தான் your authority will be ridiculed आपके अधिकार के ऊपर प्रश्न उठाया जाएगा and whatever you said about yourself आप के बारे में जो कुछ कहा गया था and they said वे कहेंगे first apply in your life पहले तुम इन बातों को अपने में लागू करो अपने जीवन में लागू करो भाई உன்னுடைய வாழ்க்கையில நீ சொல்லி நடத்தி காட்டு आज भी ये बात आपके साथ हो सकता है இன்றைக்கும் இந்த விஷயம் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கலாம் मैं इसमें ज्यादा गहराई में नहीं जाने के लिए चाहता हूं இதில் அதிகமாய் ஆழமாய் நான் பிரசங்கிக்க விரும்பாமல் आपको सोचने के लिए छोड़ देता हूं நீங்களே தியானி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு விடுகிறேன் एक और बात இன்னொரு காரியம் चौथी बात நான்காவது அந்த காரியம் 34 और 35 पद को देखिए 34ஆம் 35ஆம் வசனத்தை பாருங்கள் मरकुस रचित सुसमाचार 15 अध्याय का 34 और 35 மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனங்கள் मैं पढ़ रहा हूं तीसरे पहर यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा इलोई इलोई लमा सबक्तानी जिसका अर्थ वो है हे परमेश्वर हे मेरे परमेश्वर तूने मुझे क्यों छोड़ दिया 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா मैं आपको बतलाने के लिए चाहता हूं 35 पद पढ़ने के पहले 35ஆம் வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன் यीशु क्रूस पर है இயேசு சிலுவையிலே தான் இருக்கிறார் वहां से भजन संगीता 22 का एक वचन को बोल रहा है அங்கே இருந்து சங்கீதம் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை இயேசு சொல்லுகிறார் मैं आपको बतलाने के लिए चाहता हूं உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் उतने भारी दंड पाने के बाद भी ஒரு பயங்கரமான தண்டனையை பெற்ற பின்பும் கூட इतना वेदना में रहने के बाद भी அவ்வளவு வலியோடு இருந்த பின்பும் கூட यीशु परमेश्वर के वचन के आधार पर गीतों को शुरू करता हे परमेश्वर क्यों मुझे छोड़ दिया वो भजन संगीता का 22 को एक को गा रहा है அங்கே ஒரு பாடலாக தேவ வசனத்தை பாடுகிறார் சங்கீதம் 22லே சொல்லப்பட்ட அந்த வசனம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பாடுகிறார் बगल वाला क्या कहता है பக்கத்துள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள் 35वां पद को देखिए 35ஆம் வசனத்தை பாருங்கள் जो पास खड़े थे उनमें से कितनों ने ये सुनकर कहा देखो ये एलिया को पुकारता है அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக आपकी बातों को लोग गलत माने लगाएंगे உங்கள் காரியங்களை ஜனங்கள் தவறான அர்த்தம்
போடுவார்கள். प्रभु ने वचन को बोला लेकिन इन लोगों को कान में सही नहीं समझ में आ रहा. ஆண்டவர் சொன்னது தேவ வசனம், ஆனால் இவருடைய செவிகளிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட அர்த்தம் வேறு விதமாய். They will misunderstand your statement. உங்களுடைய கூற்று அல்லது சொல் இருக்கிறதே அதை தவறாய் புரியப்படும். जब आप वचन को बोलेंगे लोग जो हैं उसको गलत मीनिंग लगाएंगे. நீங்கள் வசனத்தை பேசுகிற பொழுது ஜனங்கள் அதன் மேலே தவறான அர்த்தத்தை போடுவார்கள். जिस बात को यीशु के साथ लोगों ने किया था, எந்த காரியத்தை இயேசுவோடு கூட ஜனங்கள் செய்தார்களோ, you will be misinterpreted many times. நீங்கள் अनेक நேரங்களிலே தவறாய் புரியப்படுவீர்கள். इन बेवकूफ लोगों को परमेश्वर का वचन मालूम नहीं, இந்த முட்டாள்தனமான ஜனங்களுக்கு வேத வசனம் தெரியவில்லை போல, परंतु वो अपना मीनिंग लगाते हैं ஆனா சொந்த அர்த்தத்தை போட்டு விட்டார்கள். और कह रहा है एलिया को बुला रहा है. என்ன சொல்றாங்க? எலியாவை கூப்பிடுறான் போல. प्यारों, ये आपके जीवन में लागू होने का संभावना है. இது வரும் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியம். They will take your statement and misinterpret. உங்களுடைய ஸ்டேட்மென்ட்டை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. And 36 पद को भी पढ़िएगा. 36ஆம் வசனத்தை வாசிங்க. 36 36 वचन को पढ़िएगा 36ஆம் வசனம். ध्यान से. நன்றாக கவனியுங்கள். आप किस विचार से खाएंगे? நீங்கள் ஒரு எண்ணத்தோடு கூட சொல்லுவீங்க. 36वां पद में लिखा है, இது 36ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. वे ये भी कहने लगे, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க. இதையும் கூட ठहर जाओ, देखो क्या एलिया उतारने के लिए आता है कि नहीं देखेंगे. பொறுங்கப்பா பொறுங்க, எலியா இவனை வந்து இறக்க வருவானோ என்று பார்ப்போமே. Not केवल they misinterpreted, அவர்கள் அதை தவறான அர்த்தம் போட்டது மாத்திரமல்ல, they were waiting for ridiculing more. அவர்கள் இன்னும் அந்த இயேசுவை கேலி கிண்டல் பண்ணுவதற்கு துடிக்கிறார்கள். यही संसार है, இதுதான் உலகம், यही संसार है, இதுதான் உலகம், यही संसार है இதுதான் உலகம், जिसमें आप और हम रब रखे गए हैं. நீ அதுல தான் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கோம். लेकिन पौलुस कहेगा, ஆனா பவுல் சொல்லுவான், संसार मेरे लिए क्रूज पर चढ़ा गया, உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்குது, क्रूज पर चढ़ाया गया, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், मैं भी क्रूज पर चढ़ाया गया, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். इसलिए वो मुझे कुछ नहीं कर सकता. ஆகையினாலே அந்த உலகம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. जो मसीह के साथ क्रूज पर चढ़ाया गया है, கிறிஸ்துவோடு எவர்களெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்களோ, इन सारी बातों का प्रभाव नहीं करेगा. எல்லா காரியத்தினுடைய தாக்கம் அவர்கள் மேல் விழாது. मेरी बातों को तुम गलत मीनिंग लगाओ, என்னுடைய காரியத்துக்கு தப்பா அர்த்தம் போடு, और सारी बातों के लिए इंतजार करो, எல்லா காரியமும் எனக்கு நடக்கட்டும் சொல்லி எதிர்பார்த்தா காத்துறே. क्योंकि मुझे कुछ लग नहीं ஆனா रहा. ஒண்ணும் என் மேல வந்து விழாது. मैं संसार के लिए मर गया. நான் உலகத்துக்காக மரித்தே விட்டேனே. 5वां बात, ஐந்தாவது குறிப்பு, यीशु क्रूज पर मर के भी कब्र में रखा गया है. இயேசு இப்பொழுது சிலுவையில் மரித்த பின்பு கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் சரீரம். मत्ती रचित सुसमाचार 27 अध्याय மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 63 पद को देखेंगे. 63வது வசனத்தை வாசிக்கலாம். मैथ्यू 27:63. மத்தேயு 27:63. क्या नाम प्रभु यीशु मसीह को मरने के बाद भी वहां के लोग दे रहे हैं, थोड़ा देखिए, संसार दे रही है, थोड़ा देखिए. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பும் கூட அந்த உலகம் என்ன பெயரிட்டு இயேசுவை கூப்பிடுகிறது என்று அந்த பாருங்கள். पिलातुस से पास जाके कहता है, அங்கே பிலாத்துவினிடத்திலே போய் அவன் சொல்லுகிறான். அங்கே क्या कहता है? என்ன சொல்லுகிறான்? ये महाराज, ஆண்டவனே, हमें स्मरण है कि उस भरमाने वाले ने अपने जीते जी कहा था कि मैं 3 दिन के बाद जी उठूंगा. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. भरमाने वाले, எத்தனவன் धोखाबाज, அவன் ஏமாற்றுகிறவன், धोखाबाज, ஏமாற்று பேர் வழி, धोखाबाज, ஏமாற்று பேர் வழி. पौलुस भी कहता है, பவுலும் சொல்லுவான். हमारे बारे में लोग क्या कहते हैं? என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 2 कोरिन्थियों 2 கொரிந்தியர் 6 अध्याय 6ஆம் அதிகாரம் 8वां पद. 8ஆம் வசனம். 2 कोरिन्थियों 6 अध्याय का 8वां पद. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். पौलुस अपने बारे में क्या लोगों ने कहा था उसका कहता है. பவுல் அவனை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிறான் பாருங்கள். निचले भाग, பின்பகுதி, यद्यपि बरमाने वालों के जैसे मालूम होते हैं तो भी सच्चे हैं. நாங்கள்
எத்தர்கள் எண்ணப்பட்டாலும் என்று நிஜஸ்தராகவும் भरमाने वाले कहते हैं हमें, எங்களை எத்தர்கள் என்று சொல்லுகிறார்கள், परंतु हम सच्चे हैं। ஆனா நாங்களோ நிஜஸ்தர்கள்। भाई अगर आप दुनिया के हैं, दुनिया आपको तारीफ करेगी। சகோதரரே, நீங்கள் உலகத்தாருக்காக இருந்தால் உலகம் உங்களை புகழாரம் பாடும்। लेकिन अगर दुनिया के नहीं है, ஆனால் உலகத்தாரா நீங்கள் இல்லைன்னு சொன்னா दुनिया आपको कहेगी भरमाने वाला, உலகம் உங்களை பார்த்து சொல்லும் எத்தன், धोखाबाज, ஏமாற்றுகிறவன், ये चीट है। இவன் ஒரு ஏமாற்று பேர்வழி। लेकिन पौलुस कहता है, ஆனா பவுல் சொல்லுகிறான், हम सच्चे हैं। நாங்கள் நிஜஸ்தர்கள்। दुनिया को कहने दीजिए, உலகத்தை சொல்ல விட்டுருங்க। पौलुस भी कहता है, हम लोगों को कहते हैं। பவுலும் சொல்கிறான், எங்களை பார்த்து அப்படித்தான் அவங்க சொல்றாங்க। अगर 6 अध्याय का घर में जाके पढ़िएगा, இந்த 6ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் நீங்க வாசித்தீங்கன்னா, कलीसिया में रहने वाले कहते हैं, சபையில உள்ளவர்கள் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், भीतर रहने वाले कहते हैं, சபைக்குள்ள இருக்கிற கூட்டம் अरे धोखाबाज, ஏமாற்று பேர்வழி, धोखाबाज है। ஒரு எத்தன்। यीशु मसीह के बारे में लोगों ने कहा था, இயேசுவை குறித்து ஜனங்கள் சொன்னார்கள், भरमाने वाला, இவன் ஒரு எத்தன், धोखाबाज, ஏமாற்றுகிறவன், मरा हुआ है, மரித்திருக்கிறார், அங்கே खबर में रखा गया है। சிறு அதாவது கல்லறையில இருக்கிறார்। लेकिन मुंह में जो आता, क्योंकि जीभ के लिए तो हड्डी नहीं ना है, कुछ भी बोलो जा नहीं दो बोलो। வாயில வர்றதெல்லாம் பேசுவாங்க, ஏன்னா நாக்குக்கு எலும்பு இல்ல, வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கும்। लिसन, கவனியுங்கள், इस प्रकार की बातें आपको छूने के लिए जगह नहीं देने के लिए एक ही उपाय है। இந்த விதமான பேச்சுகளோ காரியங்களோ உங்களை தொடாமல் இருக்க ஒரே ஒரு வழி உண்டு। पौलुस से सीखिए, பவுலிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்। हम क्रूस के ऊपर घमंड करते हैं जिस पर यीशु मुआ। இயேசு மரித்த அறையப்பட்ட சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன்। क्योंकि संसार मेरे लिए, मैं संसार के लिए क्रूस पर यीशु के साथ चढ़ाया गया। ஏனென்றால் உலகம் எனக்காகவும் நான் உலகத்துக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம்। तबे आप हिम्मत बांध के दुनिया में रह सकते हैं। அப்பொழுதுதான் நீங்கள் தைரியமா இந்த உலகத்துல இருக்க முடியும்। क्या आप घमंड करने जा रहे हैं நீங்கள் மேன்மை பாராட்ட போகிறீங்களா? अपने जात के ऊपर, உங்கள் ஜாதியின் அடிப்படையில, अपना परिवार के ऊपर, உங்கள் குடும்பத்துல, अपने पैसा के ऊपर, உங்க பணத்தின் மேல, अपने शिक्षा के ऊपर, உங்கள் கல்வியின் மேல, आपके जन्म स्थान के ऊपर, உங்களுடைய பிறப்பிடத்தின் மேல, आपके जात के ऊपर, உங்களுடைய ஜாதியின் மேல, आपके पास जो एक्स्ट्रा सिटीजनशिप है उसके ऊपर, உங்களிடத்துல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா சிட்டிசன்ஷிப் இருக்கிறதே அதை வைத்து, यीशु मसीह जो क्रूस पर है उस क्रूस के ऊपर, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அறையப்பட்டாரே அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவீங்களா? निर्णय कीजिए, தீர்மானித்து விடுங்கள், निर्णय कीजिए। தீர்மானியுங்கள்। यीशु और क्रूस को आप अलग नहीं कर सकते हैं। இயேசுவையும் சிலுவையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது। अगर आप सच्चे मसीह हैं, நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராய் இருந்தால், उस क्रूस पर लगाए हुआ मसीह से अगर आप अलग नहीं होना है, அந்த சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பிரிய வேண்டும் என்றால், क्रूस, சிலுவை, यीशु, இயேசு और आप நீங்கள் एक साथ लंबे कांटी से, நீளமான ஒரு பெரிய ஆணியினாலே लगा लीजिए सुबह के आराधना में। இந்த காலை ஆராதனையிலே அப்படியே அடித்து फिर விடுங்கள்। आप दुखित नहीं रहेंगे। திரும்ப ஒருபோதும் துக்கமாய் இருக்க மாட்டீர்கள்। आप कहेंगे दुनिया मेरे लिए क्रूस पर चढ़ाया हुआ, நீங்கள் சொல்லுவீர்கள் உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, मैं भी क्रूस पर लगाया हुआ हूं। நானும் சிலுவையிலே அறையுண்ணப்பட்டிருக்கிறேன்।